ஹாய் ஹலோ டியூட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஏவிஆர் அனிம் டாக்ஸ்னா அவங்க ஏவிஆர். இன்றைக்கி நம்ம சகமோட்டோ டேஸ் அனிமோட எபிசோட் 2 எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த அனிமோட ஃபஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடு ஸ்டார்டிங்லேயே நம்ம சகமோட்டோவை பாராட்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஷின்னு. வாவ் சகமோட்டோ, நீங்கள் சூப்பர், உங்களுக்கு வயசானாலும் அந்த மூவ்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் சர மாதிரியே ஒரே ஷாட்டில் கொண்டீங்களே, அதெல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. இப்படி அவன் கொலைன்னு பேசுகிறத அவன் ஒய்ஃப் கேட்டுட்டு, என்ன சகமோட்டோ, அப்போ நீ மறுபடியும் அந்த வேலைக்கு போய்கிட்டு தான் இருக்கியா? நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் தெரியும்ல, இப்போ நீ இதை பண்ணிக்கிட்டு இருந்தா நான் யோசிக்கவே மாட்டேன், டிவோர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது சகமோட்டோ பயந்து போய் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கான். அப்போ அவங்க போனதும் ஷின்னு, ஆமாம் என்ன அது ஃபேமிலி ரூல்ஸு அப்படின்னு கேட்க, மறுபடியும் இமேஜினேஷனில் கொல்ல பார்க்கும்போது, இல்லை முதல்ல அந்த மாதிரி என்னை கொல்ற எண்ணத்தை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் ரெண்டு பேரும் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே போனதும் அவரோட பொண்ணுக்கு பிடிக்குமே அப்படின்னு ஒரு பண்ணை வாங்குறாரு. அதை பார்த்துட்டு ஷின்னு தன்னோட பொண்ணு மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஃபேமிலி ரூல்ஸை பற்றி கேட்க வரும்போது மேலே இருந்து ஒரு பொண்ணு சகமோட்டோ மேலே விழுந்து அந்த பண்ணு வேஸ்ட்டாக போயிருக்கும். அதுக்கு ஷின்னு, ஐயோ இப்போ அவரோட பொண்ணுக்கு எதை கொடுப்பாரு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது அங்கே ரெண்டு பேரும் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண வராங்க. ஆனால் அவள் பயங்கரமாக அட்டாக் பண்ணி அவங்கள டிஃபீட் பண்ணிடுறா. அப்போ சகமோட்டோ இன்னும் அந்த பண்ணை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு கொல்றதுக்கு இன்னும் ஆளுங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருத்தன் அந்த பொண்ணை லாக் பண்ணிடுறான். அண்ட் இன்னொருத்தன் அவள் காலை வெட்ட வரும்போது சகமோட்டோ அந்த கத்தியை உடைச்சு அவனையுமே அடிச்சிடுறாரு. அந்த பொண்ணை லாக் பண்ணவன ஷின் அட்டாக் பண்ணிடுறான். இன்னொருத்தனை அந்த பொண்ணை அடிச்சிடுறா. பட் இன்னும் நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்களும் எப்படியும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ ஒருத்தன் அதுலேருந்து பாஸ் கிட்ட போய் அந்த பொண்ணை அவளை ரெண்டு பேருக்கு வந்து காப்பாற்றிட்டாங்க. ஆடா முட்டாள், ஒரு பொண்ணை அவனால் பிடிச்சிட்டு வர முடியல, அவகிட்ட தாண்டா என்னோட கீ இருக்குது, அது மட்டும் கிடச்சிச்சுன்னா இந்த பிளாக் மார்க்கெட்டே நம்ம கையில் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னால அவனை ஒருத்தன் தலையை வெட்டிடுறான். அப்போ இன்னொருத்தன் வந்து இந்த மல்லனி தலையை வெட்டிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹெட் இருக்கான்ல அவன், சரி எனக்கு அந்த பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நாங்கள் வழியில் வர எல்லாரையும் கொல்லுவோம் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, சரின்னு சொன்ன உடனே இப்போதான் அந்த பொண்ணுக்கிட்ட இவங்க பேசுகிறாங்க. அவள் சொல்கிறா, இந்த கீ தான், இதுக்காக தான் அவங்க என்னை துரத்துறாங்க. அண்ட் இதை நான் பாதுகாக்கிறதா சொல்லி என்னோட ஃபேமிலிக்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் உயிரை விட்டுருக்காங்க. அப்போ சரி இதை நீ கொடுத்துட்டா வேலை முடிஞ்சதில்ல, அது எப்படி நான் செத்து போய் எப்படி அவங்கள இந்த ப்ராமிஸை பண்ணிட்டு போய் ஹெவனில் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, அப்போ சகமோட்டோ, ஆமாம் இந்த பண்ணை யாருக்காச்சும் செய்ய தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த பொண்ணு, என்னோட அப்பா கொஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஒரு டீல் போட்டுக்கலாம், நான் உன்னை காப்பாற்றுறேன், ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு இந்த பண்ணை செஞ்சு கொடுக்க ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்போ திடீர்னு அந்த கில்லர் சகமோட்டோ உதச்சி பறக்க விட்டுறான். அப்போ அவங்கள பார்த்து அவள் சொல்கிறா, இவங்க பயங்கரமான சீரியல் கில்லர்ஸு, இவங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க, அதுலேயும் ஒருத்தரோட தலையை வரைகிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் சின்ன அவங்கள அட்டாக் பண்ண போகிறான். என்னப்பா உன்னோட ஃப்ரெண்டை காப்பாற்ற போறியா, அப்புறம் அந்த ஒருத்தனை கொன்ன மாதிரி உன்னையும் கொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ நீ அவரை கொண்டுட்டு நினச்சிக்கிட்டு இருக்கியா, தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த பொண்ணோட தலையை வெட்ட வரான். அப்போ சகமோட்டோ ஒரே பஞ்சு தான், அங்கே ஒரு பெரிய ஹோல் விழுந்து எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அண்ட் இந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு, ஏன் இவங்க நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த ரெண்டு பேர் மரியாதையாக அந்த கீயை கொடுத்துடு, அப்படி இல்லைனா உங்கள் அப்பா அம்மா அனுபவிச்ச அந்த கொடூரமான சாவை நீ அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்ல, என் அப்பாவும் அம்மாவும் இதுக்காக தான் உயிரை விட்டுருக்காங்க, இதை கண்டிப்பாக நான் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போ நீ சாக வேண்டியது தான் அப்படின்னு கத்தி விடும்போது ஜஸ்ட் மிஸ்ல சகமோட்டோ காப்பாற்றிடுவான். அப்போது டேய் நீ யாரா அவளை காப்பாற்ற, அவளை கொல்ல உனக்கு எந்த அனுமதியும் இல்லை, ஆமாம் நீங்கள் எனக்காக ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது சீன் ஃப்ளாஷ்பேக்கு போகுது. அங்கே சகமோட்டோ அவன் ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட்டை வாங்கிட்டு போகிறான். அப்போ அவன் கையில் ரத்தமாக இருக்குது. ஏன் லேட்டுன்னு கேட்க, இதனால தான் என் வேலை அப்படி, அப்போ உன் வேலை மற்றவங்களை கொல்றது அப்படி தானே, அப்போ அந்த கிஃப்ட்டு அது எனக்கு வேணவே வேணாம், ஏன்னா அது ஃபுல்லாக ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குதிச்சிட்றா. ஆனால் சகமோட்டோ தான் ஃபாஸ்ட்டாச்சே, வேகமாக போய் அவளை காப்பாற்றிடுறான். அண்ட் அங்கே பனி இருந்ததுனால ஈஸியாக காப்பாற்றிடான். பாத்தியா, இதனால தான் சொன்னேன் நம்மளால் யாரும் காயப்படக்கூடாது, இப்போ நான் இறந்துடுவேன் அப்படின்னு உனக்கு ஒரு எமோஷன் வந்துச்சுல, இதை நீ பண்ணு, இனிமேல் ஒருத்தவங்களை காப்பாற்று, அவங்கள கொல்லாத அப்படின்னு சொல்ல, இது எல்லாமே நம்ம ஷின்னுக்கிட்ட சகமோட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஷின்னும் புரியுது அப்படின்னு சொல்ல, இது வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு இந்த கில்லர்ஸ் ரெண்டு பேரும் சகமோட்டோ பயங்கரமாக தாக்குறாங்க. ஆனால் ஆள் எல்லாத்தையுமே அசால்ட்டாக எஸ்கேப் ஆகுறான். இவங்க நான் யோசிக்கிறதா நீ யோசிக்கிற அப்படின்னு, அப்போ வா இன்னும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க.
ஆனால் சகமோட்டோ அசால்ட்டாக எஸ்கேப் ஆனதும் இதை பார்த்துட்டு யார் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு இவங்களே ஆச்சரியப்படுறாங்க. அப்போது இது வேலைக்கே ஆகாது வா அப்படின்னு அட்டாக் பண்ண ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கும்போது சகமோட்டோ குக்கரை வச்சு ஒரே அடி தான். அதில் ஒருத்தன் கீழே விழுந்துட்டான். இன்னொருத்தன் அந்த பொண்ணை மறந்துட்டமே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள ஷின் அவனை அட்டாக் பண்ணிடுறான். அந்த பத்தாவதுக்கு ஒரு ரெஃப்ரிஜரேட்டரை வச்சு சகமோட்டோ வேற அவனை அட்டாக் பண்ணிடுறான். அப்புறம் அவங்கள கட்டி போட்டதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு நீங்கள் உண்மையாகவே யாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நாங்கள் கடை வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாஸ் இருக்கான்ல அவன், ஆமாம் அவங்க 2 பேரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி இந்தாங்க அப்படின்னு பாஸ்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அப்போ அந்த பொண்ணு அவன் கழுத்தில் கத்திய வச்ச உடனே, வேணாம் உனக்கு என்ன வேணுமோ சொல்லு நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, என்னோட அப்பா அம்மாவை மறுபடியும் கொண்டு வா, முடியாதுல்ல, அப்போ இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு பயங்கரமாக அட்டாக் பண்ணிடுறா. அப்போ ஷின்னு இதோ நானும் வரேன் அப்படின்னு சொல்ல, சகமோட்டோ மறுபடியுமே கனவுலையே ஷின்னை கழுத்தை உடைக்கிற மாதிரி யோசிக்க, நீங்கள் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாவி இருக்குதுல்ல அதுக்காக தானே துரத்திருப்பாங்க, அந்த சாவியை வச்சு அந்த ரூமை திறந்து பார்த்தா நிறைய ட்ரெஷர் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக இல்லாதவங்க கிட்ட பிடுங்கினதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ட்ரிங்க்கு இதெல்லாம் உலகத்திலே பெஸ்ட் ட்ரிங்க்கு அப்படின்னு அதை குடிச்சிக்கிட்டே ஜாப்பனீஸ் பண்ணை சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் டே அவங்க ஒரு சண்டை நடந்துச்சுல அதெல்லாம் போலீஸ் பார்த்துட்டு நியூஸ்லாம் வேறு போடுறாங்க. ஆனால் யார் பண்ண அப்படின்னு தெரியல. உடனே இதெல்லாம் ஷின்னு பார்த்துட்டு சகமோட்டோ வந்த உடனே அவருக்கு தலைவலி வேற, என்னாச்சு சகமோட்டோ அந்த ஜூஸ் தான் காரணமா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் கடைக்குள்ளே வரா. ஷின்னப்போ நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க, நான் இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன், உனக்கு தான் ஃபேமிலி ட்ரெஷர் இருக்குதுல்ல அப்புறம் என்ன, அப்புறம் அது வந்து ஃபேமிலி ட்ரெஷர் இருக்குது ஆனால் அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு வேலை வேணும்ல அப்படின்னு சொல்ல, அப்போ ஷின்னு சகமோட்டோ நீங்கள் ஒன்று ஸ்டோரி சொன்னீங்கல்ல அப்போ அதை நான் விஷனாக பார்த்தேன், அதை பற்றி நீங்கள் சொல்லணும், அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு ரூல் அது என்னென்னு கேட்க, அது வந்து யாரையும் கொல்லக்கூடாதுன்னு சொன்ன உடனே நீங்கள் எப்போ பார்த்தாலும் இதை தான் மறுபடியும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஒரு ஆர்கனைசேஷனை காட்டுறாங்க. அதில் சகமோட்டோ மேலே 1 பில்லியன் பவுண்டியை வச்சுருக்காங்க. அண்ட் இதோட இந்த எபிசோடுமே கம்ப்ளீட் ஆகுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு. அண்ட் எபிசோட் 3 வந்துருச்சு, கண்டிப்பாக நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் இன்னொரு வேற லெவல் தரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பை பாய்.